பண்ணுற மாதிரி அந்த சட்டிலான ஆக்டிங் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அது தாண்டி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே தான் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே தான் வெயிட்டு படத்தில். அதில் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும் இல்லைங்களா, எல்லாம் ஒரு கில்லருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க எந்த மாதிரி முறையில் வந்து கொலை பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு பேட்டர்ன். நிறைய படத்தில் வித்தியாசமாக இருக்கும். இந்த படத்தில் அவங்க கொஞ்சம் கருப்படிச்சு கொள்ளுவாங்க. எல்லாரையுமே கொலை பண்ணுறவங்க எல்லாரையுமே கருப்பாக்கி விட்ருவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு கதை இருக்கும். ஸோ இந்த கொலையை கண்டுபிடிக்கிறவர் தான் விஜய் ஆண்டனி. அவருக்கும் கருப்படிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட கேஸ் மூவ் ஆகலன்னும் போது ஒரு கேரக்டர் வந்து ஹெல்ப் பண்ணோம். ஸோ அதனால் அந்த கேரக்டர் தான் ஹீரோ. ஸோ இவர் வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு சப்போர்ட். அந்த கேரக்டர் புது நடிகர் தான் யாரோ பண்ணியிருக்காரு போல இருக்குங்க. நல்லாவே பண்ணியிருக்காரு. புரியல அப்படி அது எனக்கு தெரியல. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஒரு சின்ன பையன் தான். பட் ஸ்விம்மிங் சீன்ஸு, இந்த அண்டர் வாட்டர் விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா செம்மையாகவே பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக இது ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் எனக்கு தெரிஞ்சு. படத்தில் உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட்னா? எனக்கு பிடிச்சது வந்து அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் மார்கன் இருக்கார்ல, அவரோட கேரக்டர் ரிவீல் பண்ணுற சீன்ஸு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தான் கொலை பண்ணியிருப்பாருன்ற மாதிரி காமிப்பாங்க. அப்புறம் அவரே கேஸுக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்ணுறாருன்ற சீன்ஸ் எல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. அது ரொம்ப ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்லேயும் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் கான்ட்ராஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதனால் இந்த படம் அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம எதிர்பார்த்து செகண்ட் பார்ட்டில் எதிர்பார்க்க முடியாது. வேறு மாதிரி ரெண்டு நேரம் போர் அடிக்கல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருந்தது படம். கண்டிப்பாக லேக் எனக்கு பர்சனலாக எதுவும் இல்லை ப்ரோ. ஆனால் கண்டிப்பாக வேறு யாராவது சொல்லுவாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த மார்கனோட பிஜிஎம் நல்லா இருக்குது. மற்றபடி மற்ற பேக்ரவுண்ட்லாம் பெருசாக கண்டுக்கிற மாதிரி இல்லை. கிளைமேக்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு. பட் ஓகே, இதுதான் கடைசியாக கிளைமேக்ஸாக இருக்கணுன்ற மாதிரி முடிவு பண்ணி ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஸ்டோரி மட்டும் அந்த கில்லரோட ஸ்டோரி இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தா இம்பேக்ட் பெருசாக இருந்திருக்கலாம். பட் பண்ணலை. ஃபீமேல் கேரக்டர் இருக்குது, இம்பார்ட்டண்டான கேரக்டர் இருக்குது. அது வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் தான். இது ஆஸ் யூஷுவல் சைக்கோ படம் சொல்ல முடியாது. ஒரு சூப்பர் நேச்சுரல் சைக்கோ இன்வெஸ்டிகேஷன் மர்டர் அப்படின்ற ஒரு ஜானரில் கொண்டு போயிடலாம். ட்விஸ்ட்டில் வச்ச கவனத்தை வந்து படத்தோட ஸ்க்ரீன் பிளேவில் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். விஜய் ஆண்டனி கொஞ்சம் அடக்கி வச்சிருக்காரு. ஃபைட்லாம் பெருசாக பண்ணாமல், ஆக்ஷன்லாம் பண்ணாமல், ஓவர் டூ பண்ணாமல், அது வரைக்கும் பாராட்டணும். எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேயில் தான் கொஞ்சம் மிஸ் ஆனதுனால படம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாகவே போகுது. மற்றபடி அதில் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரில் ஒரு ஃபேண்டசி, அப்புறம் சித்தர் இதெல்லாம் கொண்டாந்து வச்சது பெருசாக கனெக்ட் ஆகலை. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். வரிசையாக கொலை நடக்குது, அது யார் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். அதில் கண்டுபிடிக்கிற ப்ராசஸில் கொஞ்சம் ஃபேண்டசிலாம் உள்ளே கொண்டாந்துருக்காங்க, புதுசாக இருக்கட்டுமேனு. பட் அந்த அந்த ஃபேண்டசி விஷயங்கள் எதுவுமே பெருசாக கனெக்ட் ஆகலை. பெர்ஃபார்மன்ஸ் அந்த மார்கன் அவர் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அவரும் சரி, அவரோட தங்கச்சி சரி, ரெண்டு பேருமே பெர்ஃபார்மன்ஸில் எதுவுமே சொல்ல முடியாது, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த மார்கன் கேரக்டர் பண்ணவரோட ஃபைட்டுமே சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ், ஃபைட், ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தார். ஸ்க்ரீன் பிளே மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தா சரியில்லை. படம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஸ்லோவாகவே போச்சு. அந்த அந்த ஃபேண்டசியை வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேண்டசி எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதோட விஎஃப்எக்ஸ் காமிக்கிறதா இருக்கட்டும், அது அந்த சித்தர் அதெல்லாம் கொண்டாடுறதா இருக்கட்டும், அது எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. படத்தில் பிளாக் ஸ்க்ரீனில் வருது, படத்தில் ஸ்க்ரீனில் பிளாக் காட்டுறாங்க அடிக்கடி. அது வந்து அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது எதனால் விஜய் ஆண்டனி பாதி வந்து பிளாக்காக இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் படத்தில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான். பட் ஸ்க்ரீன் பிளே மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. சாங் பெருசாக இல்லை. பிஜிஎம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு என்ன இருக்கணுமோ அது இருந்துச்சு. ஆமாம், எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கு. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லைங்களா இல்லை சார். ஆனால் படம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. படம் உட்காந்து இப்போ நம்ம பார்க்கும்போது அந்த த்ரில்லிங்கோடு தான் நமக்கு போகுது. அந்த கொலைகாரன் யாராக இருக்கும், யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஏன்னா மெடிக்கல் சம்மந்தம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் பண்ணியிருக்க முடியும்னு சொல்லும்போது அது யாராக இருக்குன்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸில் தான் அந்த கொலைகாரன் யாருன்னே தெரியும். ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது சார். நல்லா காட்டியிருக்காங்க. பண்ணிக்க தான் சொன்ன சித்தர்கள் வழிபாடு தான் மெயினாக காட்டியிருக்காங்க. நம்ம அறிவழகன் கதாபாத்திரம் வருது, நம்ம விஜய் ஆண்டனி ரிலேஷன் தான் இருக்காங்க. அவங்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரி தெரில, நல்லா பண்ணியிருக்காங்க. சொல்லும்படி அவங்களோட மெமரிஸை வச்சு தான் இந்த படத்தை வந்து நல்லபடியாக போட்டு போயிருக்காங்க. அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா விஜய் ஆண்டனியை விட ஒரு 10% அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் தான் மெயினாக எல்லாமே கண்டுபிடிக்கிறாரு. ஆமாம் சார், அது மெயினாக சொல்லணும். இந்த மற்ற படம், இந்த ஹிட்லர் இதெல்லாம் வந்து பாருங்கள், அந்த படத்தெல்லாம் விட இந்த படம் வந்து உண்மையே நல்லா இருக்குது. கண்டிப்பாக விஜய் ஆண்டனிக்கு வந்து இந்த படம் ஒரு கம்பேக்காக தான் இருக்கும். ஏன்னா படம் வந்து த்ரில்லிங்காக போகுது, நல்லா ஓடும். சாங்ஸ் எந்த ஒரு சொல்லுமில்ல இல்லை சார், ஒரு சாங் தான் வருது, அதான் நினைக்கிறேன். மற்றபடி நல்லா இருக்குது அந்த பாட்டு. பேக்வர்ட் மியூசிக் நல்லா இருக்குது. பட் என்டர்டெயின்மெண்ட் காமெடிலாம் இல்லை. இந்த கொலை கேஸை கண்டுபிடிக்கிறதே தான் என்டர்டெயின்மெண்ட்டாக போகணும். ஓகேங்களா?
மற்றபடி இந்த மகாநதி துலக்கான பார்ப்பாருங்க அவர் அப்பப்போ ஏதோ நம்ம பேசுகிறது கொஞ்சம் நம்மளுக்கு காமெடியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி காமெடிலாம் இல்லை, சீரியஸாக தான் இருக்கும் படம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இதுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே இப்போ த்ரில்லிங்கு சஸ்பென்ஸ் தான் பார்க்குறாங்க, அதனால் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியுதில்லைங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோயின் ஹீரோயினை சொல்லுமெல்லாம் இருக்குது அப்படிலாம் பிரமதான் இல்லை, அதான் சொல்லணும். அதான் அது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க நல்லா இருக்காது இல்லை, ஏன்னா அவங்க தான் மெயின். லாஸ்ட் தான் தெரியும். ஓகே, தேங்க்யூ சார். சைக்காலஜிக் த்ரில்லர்லாம் பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ் போய் சூப்பராக இருக்குது, அந்த கலரை வச்சுலாம் காமிச்சிருக்காங்க. எல்லாம் போய் ஓவராலாக தியேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ட்ரீட்டாக இருக்கும். இந்த வாட்டியும் அவர் அதில் மிஸ் பண்ணவே இல்லை, சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காரு. ஸ்லோ பேஸாக இருந்தாலும் பயங்கரமாக இறங்கி அடிச்சிருக்கு. இது ஆஸ் யூஷுவல் இல்லை, நல்ல வித்தியாசத்தை காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அவர் எல்லா ஆடியோ லான்ச் மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக சைடாக ஒரு கருப்பு கலர் அந்த கெட்டப்லேயே வரும். அதே கெட்டப்ப படம் ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க, தரமாக பண்ணியிருக்காரு. அதே கெட்டப்பில் ஒரு போலீஸை செதுக்கி இருக்கிறாங்க. லேக்ல எதுவுமே இல்லை, எல்லாரும் வந்து பாருங்கள்.